Hello friends, welcome to SN Learning. நாம இதுக்கு முன்னால அப்லோட் பண்ண வீடியோல 1 to 20, 20 to 40, 40 to 60, 60 to 80, 80 to 100 அப்படின்னு நம்ம part 1, part 2 சொல்லிட்டு total 5 parts வீடியோ பார்த்தோம். நம்ம இந்த வீடியோ அதாவது லாஸ்ட் பார்ட்ல 100ல இருந்து 10 crore வரை உள்ள நம்பரை எப்படி ஹிந்தியில சொல்வாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அது எப்படின்னா 100ல இருந்து 200, 300, 400 சொல்லிட்டு 1000 வரைக்கும் ஒரு ஸ்லைட்ல, தென் 1000ல இருந்து 10,000 வரைக்கும் 1000, 2000, 3000, 4000 சொல்லிட்டு 10,000 வரைக்கும், தென் 10,000ல இருந்து lakh வரைக்கும் 10,000, 20,000, 30,000, 40,000 சொல்லிட்டு அது ஒரு ஸ்லைட்ல, தென் 1 lakhல இருந்து 10 lakh வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் அதை எப்படி ஹிந்தில சொல்வாங்கன்னு 1 lakh, 2 lakh, 3 lakh சொல்லிட்டு அது ஒரு ஸ்லைட்ல 10 lakh வரைக்கும், தென் 10 lakhல இருந்து 1 crore வரைக்கும் 10 lakh, 20 lakh, 30 lakh அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி சொல்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைட்ல 10 lakh to 1 crore வரைக்கும் கொடுத்திருக்கேன். தென் 1 crore இருந்து 10 crore வரைக்கும் அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, இது ஆல்மோஸ்ட் சிம்பிள் தான். 1 crore இருந்து 2 crore 1 crore 2 crore அப்படின்னு தான் வரும். ஸோ இருந்தாலும் அதுல நான் உங்களுக்கு இதுல டீட்டெயிலா கொடுத்திருக்கேன். 1 crore to 10 crore இதை எப்படி சொல்வாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஸ்லைட்ல அதையும் அப்லோட் பண்ணிருக்கேன். வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நாம இந்த ஸ்லைட்ல 100ல இருந்து 1000 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை எப்படி ஹிந்தியில சொல்லுவோம்னு பார்க்க போறோம். நான் இந்த ஸ்லைட்ல 100, 200, 300 சொல்லிட்டு 1000 வரைக்கும் கொடுத்திருக்கேன். நீங்க இப்ப யோசிக்கலாம், 100ல இருந்து டைரக்டா 200 நடுசுல உள்ள நம்பர்ஸ் காணுமேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் இந்த ஸ்லைட்ல 100ல இருந்து 101, 102 சொல்லி கொண்டு போனா வீடியோ ரொம்பவே லென்த்தி ஆகும். ஆக்சுவலி நம்ம தமிழ்ல எப்படி 1ல இருந்து 100 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்குவோம். அதுக்கப்புறம் 101, 102 அப்படின்னு சொல்லிட்டு 199 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்மே 1 to 99 உள்ள நம்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறம் 200 வரும். அதுக்கப்புறம் 201, 200க்கு அதே 1 to 99 தான் ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி தான் ஹிந்திலையும் 1ல இருந்து 100 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ். இப்போ 101க்கு 101, 102க்கு 102. அதே மாதிரி தான் 199 வரைக்குமே அதே நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறம் 200, 200க்கு 200. நம்ம எப்படி 200ங்கிறப்போ அதே மாதிரி ஹிந்தியில 200. அதே 300ங்கிறப்ப நம்ம தமிழ்ல 300 சொல்லுவோம், ஹிந்தியில 300 அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வர 301, 302க்கு 301, 302 அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ல எப்படி டைரக்டா 1000, 1000க்கு ஹிந்தியில எப்படி சொல்லுவாங்க அது பார்ப்போம். அதுக்கப்புறம் 10,000, 10,000க்கு எப்படி சொல்லுவாங்க, தென் லேக்ஸ்க்கு எப்படி சொல்லுவாங்க, அதுதான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 100, 100 அதே மாதிரி தான் 100ன்னு சொல்லுவாங்க, 100ன்னு சொல்லுவாங்க. இப்போ 100 ஹிந்தியில இப்படிதான் எழுதுவாங்க. 100க்கு ஹிந்தியில சோ அப்படி சொல்லுவாங்க, சோ. அதே மாதிரி 100க்கு சவுன்னு சொல்லுவாங்க, 100க்கு 100. நம்ம எப்படி ஒரு 100ங்கிறப்ப அதை 100 சொல்லுவாங்க. நார்மலா சொல்றப்ப சவுன்னு சொல்லுவாங்க, 100ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வர நம்பருக்கு 200 சொல்லுவாங்க. ஏன்னா 200ல, சோ அதனால 2 plus 100. ஓகேவா? நெக்ஸ்ட் 200, 200 ஹிந்தியில இப்படிதான் எழுதுவாங்க. 200க்கு ஹிந்தியில 200, 200. அடுத்தது 300, 300 இப்படிதான் எழுதுவாங்க. 300க்கு ஹிந்தியில 300, 300. அடுத்தது 400, 400 இப்படிதான் எழுதுவாங்க. 400க்கு ஹிந்தியில 400, 400. நெக்ஸ்ட் 500, 500 ஹிந்தியில இப்படிதான் எழுதுவாங்க. 500க்கு ஹிந்தியில 500, 500. நெக்ஸ்ட் 600, 600 இப்படிதான் எழுதுவாங்க. 600க்கு ஹிந்தியில 600, 600. ஓகே. அடுத்தது 700, 700 இப்படிதான் எழுதுவாங்க. 700க்கு ஹிந்தியில 700, 700. நெக்ஸ்ட் 800, 800 இப்படிதான் எழுதுவாங்க. 800க்கு ஹிந்தியில 800, 800. ஓகே. நெக்ஸ்ட் 900, 900 ஹிந்தியில இப்படிதான் எழுதுவாங்க. 900க்கு ஹிந்தியில 900, 900. அடுத்தது 1000, 1000க்கு ஹிந்தியில இப்படிதான் எழுதுவாங்க. 1000 ஹிந்தியில
ஹஜார் அப்படி சொல்லுவாங்க. ஹஜார் நம்ம 1000க்கு ஹஜார். இது ஒரு 1000. அத வந்து ஏக் ஹஜார். ஏக் ஹஜார் அப்படி சொல்லுவாங்க. ஹஜாரும் சொல்லலாம், ஏக் ஹஜாரும் சொல்லலாம். ஓகே. இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறது 1000. அதாவது 1000. 1க்கு வந்து ஹிந்தில ஏக் சொல்லுவாங்க, 1000க்கு வந்து ஹிந்தில ஹஜார் அப்படி சொல்லுவாங்க. சோ 1000க்கு ஹிந்தில ஏக் ஹஜார். ஏக் ஹஜார். 1000 வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. அத வந்து ஹிந்தில சொல்றப்ப ஏக் ஹஜார்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்தது வந்து 2000. 2000 வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 2000க்கு ஹிந்தில 2000. 2000. அடுத்தது 3000. 3000 வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 3000க்கு ஹிந்தில 3000. 3000. அடுத்தது 4000. 4000 வந்து இப்படிதான் எழுதுவாங்க. 4000க்கு ஹிந்தில 4000. 4000. அடுத்தது 5000. 5000 வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 5000க்கு ஹிந்தில 5000 சொல்லுவாங்க. 5000. 5000. அடுத்தது 6000. 6000 வந்து இப்படிதான் எழுதுவாங்க. 6000க்கு ஹிந்தில 6000. 6000. அடுத்தது வந்து 7000. 7000 வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 7000க்கு ஹிந்தில 7000. 7000. அடுத்தது 8000. 8000க்கு வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 8000க்கு ஹிந்தில 8000. 8000. அடுத்தது 9000. 9000 வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 9000க்கு ஹிந்தில 9000. 9000. நெக்ஸ்ட் 10000. 10000 வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 10000க்கு ஹிந்தில 10000. 10000. நீங்க இந்த ஸ்லைட்ல பார்த்தாலே தெரியும். 1ல இருந்து இந்த 10ல இருந்து வர நம்பர் அத வந்து 1 2 3 4 சொல்லிட்டு 10 வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் 1000. 1000த்தை வந்து ஹஜார்னு சொல்லுவாங்க. சோ 1 to 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் வந்து லெஃப்ட் சைடுல அது கூட ஹஜார் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். 1000, 2000, 3000. நம்ம தமிழ்ல எப்படி 1000, 2000, 3000 சொல்லுவோமோ அதே மாதிரி தான் ஹிந்திலயும் வரும். சோ நோ கன்ஃபியூஷன். இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறது 10,000 to 1 lakh வரைக்கும் உள்ள நம்பர்ஸ எப்படி ஹிந்தில சொல்வாங்கன்னு பார்க்க போறோம். 10,000. 10,000க்கு ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 10,000க்கு ஹிந்தில 10,000. 10 means 10. 1000 means हजार. So 10,000. 10,000 in Hindi, 10,000 Tamil and English translation. அடுத்தது வந்து 20,000. 20,000 வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 20,000க்கு ஹிந்தில 20,000. 20,000. அடுத்தது 30,000. 30,000க்கு ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 30,000க்கு ஹிந்தில 30,000. 30,000. அடுத்தது 40,000. 40,000க்கு ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 40,000க்கு ஹிந்தில 40,000. 40,000. நெக்ஸ்ட் 50,000. 50,000க்கு வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 50,000க்கு ஹிந்தில 50,000. 50,000. நெக்ஸ்ட் 60,000. 60,000க்கு ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 60,000க்கு ஹிந்தில 60,000. 60,000. ஓகே. அடுத்தது வந்து 70,000. 70,000க்கு ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 70,000 ஹிந்தில 70,000 சொல்வாங்க. 70,000. 70,000. நெக்ஸ்ட் 80,000. 80,000 வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 80,000க்கு ஹிந்தில 80,000. 80,000. நெக்ஸ்ட் 90,000. 90,000க்கு ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 90,000க்கு ஹிந்தில 90,000. 90,000. ஓகே. அடுத்தது 1 lakh. 1 lakh வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க.
1 lakh ஹிந்தில 1 lakh. 1 lakh. இங்கிலீஷ்ல lakh அப்படி சொல்லுவோம். ஹிந்தில lakh. 1 lakh. ஓகே. நாம இந்த ஸ்லைட்ல பார்க்க போறது 1 lakhல இருந்து 10 lakh வரைக்கும் உள்ள நம்பர்ஸை எப்படி ஹிந்தில சொல்வாங்கன்னு பார்க்க போறோம். வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 1 lakh. 1 lakh வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 1 lakh ஹிந்தில 1 lakhன்னு சொல்லுவாங்க. 1 lakh. 1 lakh in Hindi, 1 lakh Tamil and English translation. இப்போ நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் சொல்றப்ப லைக் 1,10,000, 1,20,000, 1,30,000 அப்படி சொல்றப்ப 1 லட்சம் பிளஸ் 10,000 சொல்றப்ப ரெண்டையும் இணைக்கிறது வந்து 1,10,000 அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஆனா ஹிந்தில வந்து இதே 1,10,000ங்கிறத வந்து ஹிந்தில சொல்றப்ப 1,10,000, 1,20,000, 1,50,000 அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்ல ரெண்டுதையும் இணைக்க 1,00,000ங்கிறோம். ஆனா ஹிந்தில அப்படி எதுவுமே இல்ல. 1 lakhங்கிறது ஒரு அமௌண்ட், 10,000ங்கிறது அமௌண்ட். அது ரெண்டையும் சொல்றப்ப 1,10,000. இது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்றதுக்கு எந்த வேர்டோ எதுவும் யூஸ் பண்றது இல்ல. ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து 2 lakh. 2 lakh வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 2 lakh ஹிந்தில 2 lakh. 2 lakh. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 3 lakh. 3 lakhங்கிறத வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 3 lakh ஹிந்தில 3 lakh. 3 lakh. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 4 lakh. 4 lakh வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 4 lakh ஹிந்தில 4 lakh. 4 lakh. ஓகே. அடுத்தது வந்து 5 lakh. 5 lakhங்கிறத வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 5 lakh ஹிந்தில 5 lakh. 5 lakh. ஓகே. அடுத்தது வந்து 6 lakh. 6 lakhங்கிறத வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 6 lakh ஹிந்தில 6 lakh. 6 lakh. ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போறது 7 lakh. 7 lakh வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 7 lakh ஹிந்தில 7 lakh. 7 lakh. அடுத்தது நம்ம பார்க்க போறது 8 lakh. 8 lakhங்கிறத வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 8 lakh ஹிந்தில 8 lakh. 8 lakh. ஓகே. அடுத்ததா நம்ம பார்க்க போறது 9 lakh. 9 lakhங்கிறத வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 9 lakh ஹிந்தில 9 lakh. 9 lakh. ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போறது 10 lakh. 10 lakhங்கிறத வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 10 lakh ஹிந்தில 10 lakh. 10 lakh. இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10 lakhல இருந்து 1 crore வரைக்கும் உள்ள நம்பரை எப்படி ஹிந்தில சொல்வாங்கன்னு பார்க்க போறோம். வாங்க டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 10 lakh. 10 lakhங்கிறத ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 10 lakh ஹிந்தில 10 lakh. 10 அப்படின்னா 10, lakh அப்படின்னா lakh in Hindi. Okay? 10 lakh in Hindi, 10 lakh Tamil and English translation. அடுத்தது நம்ம பார்க்க போறது 20 lakh. 20 lakh வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 20 lakh ஹிந்தில 20 lakh அப்படி சொல்லுவாங்க. 20 lakh. 20 lakh. அடுத்தது நம்ம பார்க்க போறது 30 lakh. 30 lakh வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 30 lakh ஹிந்தில 30 lakh. 30 lakh அப்படி சொல்லுவாங்க. ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போறது 40 lakh. 40 lakh வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 40 lakh ஹிந்தில 40 lakh. 40 lakh. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 50 lakh. 50 lakh வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 50 lakh ஹிந்தில 50 lakh. 50 lakh. அடுத்தது நம்ம பார்க்க போறது 60 lakh. 60 lakh வந்து ஹிந்தில இப்படிதான் எழுதுவாங்க. 60 lakh ஹிந்தில
साठ लाख நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 70 lakh 70 lakh வந்து ஹிந்தில இப்படி தான் எழுதுவாங்க 70 lakh ஹிந்தில 70 lakh அப்படி சொல்வாங்க 70 lakh ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறது 80 lakh 80 lakh வந்து ஹிந்தில இப்படி தான் எழுதுவாங்க 80 lakh ஹிந்தில 80 lakh ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறது 90 lakh 90 lakh வந்து ஹிந்தில இப்படி தான் எழுதுவாங்க 90 lakh ஹிந்தில 90 lakh அப்படி சொல்வாங்க ஓகே 90 lakh அடுத்து நம்ம பார்க்க போறது 1 crore 1 crore வந்து ஹிந்தில இப்படி தான் எழுதுவாங்க 1 crore க்கு ஹிந்தில 1 crore 1 அப்படினா 1 crore க்கு வந்து ஹிந்தில crore அப்படி சொல்வாங்க crore 1 crore ஓகே நாம இந்த ஸ்லைட்ல 1 crore to 10 crore வரைக்கும் உள்ள நம்பர்ஸை எப்படி ஹிந்தில சொல்வாங்கன்னு பார்க்க போறோம் வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 1 crore 1 crore க்கு ஹிந்தில இப்படி தான் எழுதுவாங்க 1 crore க்கு ஹிந்தில 1 crore அப்படி சொல்வாங்க 1 அப்படினா 1 crore அப்படினா crore சோ 1 crore நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 2 crore 2 crore க்கு ஹிந்தில இப்படி தான் எழுதுவாங்க 2 crore க்கு ஹிந்தில 2 crore நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது 3 crore 3 crore க்கு ஹிந்தில இப்படி தான் எழுதுவாங்க 3 crore க்கு ஹிந்தில 3 crore இப்ப நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா சில நம்பர்ஸ் வரும் லைக் 1,25,30,000 4,50,60,000 7,70,70,000 இத மாதிரி நம்ம சொல்றப்ப ஏங்கிற வேர்டும் தீங்கிற வேர்டு 25 லட்சத்தி அப்படி சொல்றப்ப தீங்கிற அந்த வேர்டும் நம்ம வந்து அடிஷனலா அதை கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் நம்ம சொல்றப்ப 1,25,30,000 அப்படி சொல்றது இல்ல 1,25,30,000 சொல்றோம் ஆனா ஹிந்தில சொல்றப்ப 1,25,30,000 மாதிரி தான் சொல்வோம் லைக் 1 crore 25 lakh 30,000 சோ இத வந்து கனெக்ட் பண்றதுக்கு எந்த அடிஷனல் வேர்டுமே இல்ல இப்போ 4 crore 40 lakh 75,000 அப்படினா 4,40,75,000 இத வந்து கனெக்ட் பண்றதுக்கு எதுமே இல்ல சோ இதுதான் டிஃபரன்ஸ் தமிழ்ல சொல்றப்ப நம்ம வந்து ஏங்கிற வேர்டு 45 லட்சத்து அப்படின்னு சொல்றப்ப தூங்கிற வேர்டு நம்ம வந்து அடிஷனலா கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம் ஆனா ஹிந்தில அப்படி எதுவுமே இல்ல சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 4 crore 4 crore க்கு ஹிந்தில இப்படி தான் எழுதுவாங்க 4 crore க்கு ஹிந்தில 4 crore அடுத்து நம்ம பார்க்க போறது 5 crore 5 crore க்கு ஹிந்தில இப்படி தான் எழுதுவாங்க 5 crore க்கு ஹிந்தில 5 crore அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து 6 crore 6 crore க்கு ஹிந்தில இப்படி தான் எழுதுவாங்க 6 crore க்கு ஹிந்தில 6 crore அடுத்து நம்ம பார்க்கிறது 7 crore 7 crore க்கு ஹிந்தில இப்படி தான் எழுதுவாங்க 7 crore க்கு ஹிந்தில 7 crore ஓகே அடுத்து நம்ம பார்க்கிறது 8 crore 8 crore க்கு ஹிந்தில இப்படி தான் எழுதுவாங்க 8 crore க்கு ஹிந்தில 8 crore ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது 9 crore 9 crore க்கு ஹிந்தில இப்படி தான் எழுதுவாங்க 9 crore க்கு ஹிந்தில 9 crore அடுத்து நம்ம பார்க்கிறது 10 crore 10 crore க்கு ஹிந்தில இப்படி தான் எழுதுவாங்க 10 crore க்கு ஹிந்தில 10 crore இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஏதேனும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching